கிராண்ட் ஒன் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். மோடி அவர்களுடைய பிரச்சாரம் சமீப காலமாக ஒரு பேசுபொருள் ஆகிட்டே இருக்குது. குறிப்பாக மோடி அவர்களுடைய பிரச்சாரம் எதை நோக்கி இருக்குன்னா, காங்கிரஸை நோக்கி இல்லை. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணிடும், அதுவும் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு ஆட்சி போயிடும், அவங்க கையில் நிலம் போயிடும், எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனை இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு பேசுபொருளை பேசிகிட்டே இருந்தார். தற்பொழுது இந்திய கிரிக்கெட் அணியில் கூட இஸ்லாமியர்கள் அதிகமாக ஆயிடுவாங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்திய கிரிக்கெட் அணியிலே ஏற்கனவே அசாருதீன் என்பவர் இந்தியாவினுடைய கிரிக்கெட் கேப்டனாக இருந்திருக்கிறார். கபில் தேவை, கவாஸ்கரை எப்படி பார்த்தார்களோ அப்படிதான் அசாருதீனை பார்த்தார்களே தவிர அவரை இஸ்லாமியராக பார்க்கவில்லை, கிரிக்கெட் வீரராகத்தான் பார்க்கிறார்கள். கிரிக்கெட் பார்வையாளர்களுக்கு யார் சிக்ஸர் அடிக்கிறார்கள், யார் எத்தனை ரன் எடுக்கிறார்கள், யார் 4 அடிக்கிறார், இப்படி தான் பார்ப்பாங்களே தவிர யார் என்ன ஜாதிக்காரங்க வந்திருக்கிறாங்க, யார் என்ன மதத்துக்காரங்க வந்திருக்காங்க என்ன அப்படிங்கிற விசாரணை என்பது எப்பொழுதுமே கிரிக்கெட் ரசிகர்கள் மனதில் கிடையாது. அப்படி ஒரு மனநிலையை உருவாக்குவதற்கு பாஜக தொடர்ந்து முயற்சி வருது. ஏற்கனவே அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் கிரிக்கெட் விளையாண்டால் அதை கிரிக்கெட்டாக பார்க்காமல் அந்த விளையாட்டுக்குள்ளே ஏதோ தேசபக்தி ஒளிந்திருப்பதை போலவும் அந்த அந்த அவர்கள் அடிக்கிற அந்த பந்துக்குள்ளே தான் அந்த தேசியத்தினுடைய உணர்வே ஒளிந்திருப்பதை போலவும் அதை ஒருவர் தட்டிவிட்டார் என்பதை போலவும் அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாம் பாகிஸ்தான் ஜெயிப்பதைத்தான் விரும்புவார்கள் அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை காலங்காலமாக கட்டவிழ்த்து விடுகிறார்கள். இப்போ ரொம்ப வேடிக்கை என்னென்னா, பல இஸ்லாமியர்கள் தன்னுடைய சொந்த சகோதரனாக இருக்கிறவன், பங்காளியாக இருக்கிறவனுக்கு நான் ஒரு 2 அடி 4 அடி விட்டு கொடுக்கறதுக்காக வேண்டி தகராறு பண்ணி பஞ்சாயத்துக்கு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கோர்ட்டில் போய் சில பேர் வழக்கு போட்டுக்கிட்டு இருக்கான். இதுவும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. தன்னுடைய சொந்த சகோதரனுக்கு 4 அடியை விட்டு கொடுக்கறதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற, மண்ணு கட்டிக்கிட்டு இருக்கிறவன் எப்படி இந்த மண்ணினுடைய நிலத்தை பாகிஸ்தானுக்கு ஒருத்தனுடைய வெற்றியை பாகிஸ்தான் கொடுத்துருவாங்கிற பிரச்சாரத்தை எப்படி பண்ணுறான் அப்படிங்கிற யதார்த்தத்துக்கு புறம்பான வாடுகிற நிலத்துக்கு தான் ஒருத்தன் உண்மையாக இருக்க முடியுமே தவிர கற்பனையாக நான் என்ன சொல்கிறேன்னா, வணங்குகிற கடவுள் வேண்டுமானால் எல்லா இஸ்லாமியனுக்கும் அல்லாவாக இருக்கலாம். வாழுகிற நிலம் எப்படி எல்லாருக்கும் ஒன்றாக இருக்க முடியும்? ஆப்கானிஸ்தானில் வாழுகிற இஸ்லாமியனுக்கும், இந்தியாவில் வாழுகிற இஸ்லாமியனுக்கும், இலங்கையில் வாழுகிற இஸ்லாமியனுக்கும், பாகிஸ்தானில் இருக்கிற இஸ்லாமியனுக்கும் அவனவனுடைய நிலத்தை தானே பாதுகாப்பா. ஊர் மொத்தமும் பொதுவாக ஒரு பெயர் வைத்திருக்கிறோம். எல்லாரும் என்ன நம்ம அவரவர் வீட்டுக்கு தானே போய் சேர்றோம். எந்த இடத்திலே வீதி முடிகிறதோ, உங்களுக்கு வீடு சேர்ந்து விட்டதுக்கு அடையாளம் என்ன? வீதி முடிகிறது தான். அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய இடத்தை தான் பாதுகாப்பானா, சம்பந்தமே இல்லாமல் பாகிஸ்தான் ஜெயிக்கிறது மூலமாக இந்திய முஸ்லீம்களுக்கு என்ன ஆதாயம், என்ன லாபம், ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கிறதா? சரி, நான் என்ன கேட்குறேன், இதை இப்போ அந்த அளவிற்கு போக வேண்டாம். ஒரு சாமி கும்பிட்றவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கா இல்லையா? இப்போ பாருங்க, பட்டியலின மக்களை நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு தீவெட்டிப்பட்டியில் போய் அடிக்கிறான். அவன் இந்து கிடையாதா? தீவெட்டிப்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த சேலம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு வழிபாட்டு உரிமையை மறுக்கிற இல்லை நீயே? யாராவது ஒரு இந்து முன்னணிக்காரன் இதை பேசியிருக்கிறானா? பாஜக காரன் பேசியிருக்கிறானா? அப்போ பட்டியல் இனத்து மக்களை நீங்கள் அவர்கள் கோவிலுக்கு வெளியே இருந்தால் வணங்கினாங்க, உள்ளே அவங்க எதுக்கு வர்றாங்கன்னு கேட்குறான். நான் இதை கேட்குறேன், இதை எந்த மசூதியிலேயாவது கேட்டிருக்கானா? தொழுகை நடத்த வருகிறவர்கள் நீ வெளியில் நின்று தொழுகை பண்ணிக்க அப்படின்னு யாரையாவது சொல்லியிருக்கிறானா? நேற்று வரை பட்டியல் இனத்திலிருந்து ஒருவன் மதமாக இருக்கிறான்னே வச்சுக்கோங்க, அவனை சொல்லியிருப்பானா எங்கேயாவது? அவனை சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறானா இல்லையா? அவன் அந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டால் மௌலவியாக மத குருவாக ஏற்றுக்கொள்றானா இல்லையா? அவருடைய தலைமையில் தொழுகை நடத்துறான்ல. ஏன் இதை நீங்கள் உருவாக்கவில்லை என்கிற கேள்வி யாராவது இந்து முன்னணி கேட்டிருக்கானா? இந்த சமத்துவத்தை குறித்து எவனாவது பேசியிருக்கிறானா? அப்போ இஸ்லாமிய சமூகம் குறித்த துவேஷங்களை உங்களால் பேச முடிகிறதே தவிர அங்கே இருக்கிற சமத்துவங்களை ஏன் உங்களால் பேச முடியல? எங்கே இடிக்குது உங்களுக்கு? அசாருதீன் கிரிக்கெட் வீரராக இருந்ததுனால இந்தியாவுக்கு என்ன நட்டம், கிரிக்கெட் வாரியத்துக்கு என்ன நட்டம்? கிரிக்கெட் ரசிகர்களுக்கு யாராவது அப்படி சிந்தித்து இருக்கிறார்களா? இது ஒரு மனநோயாளியின் பார்வை இல்லையா? எல்லாரையுமா நீங்கள் வேட்டியை ஊத்து பார்ப்பீங்க? நான் கேட்குறேன். இல்லை, இப்போ இப்படி தொடர்ந்து ஒரு மதத்தை சார்ந்தே அவர் பேசிகிட்டு இருக்காரு. முதல்ல தாலி அறுத்து அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு தள்ளுறாரு. அதன் பிறகு நிலத்தை பங்கிட்டு இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க, இடஒதுக்கீடை கொடுத்துருவாங்க. இப்போ இதில் என்ன கேள்வி எழுப்படுதுன்னா, அவங்களும் இந்த நாட்டை சேர்ந்தவங்க தானே, அவங்களுக்கு சரியாக ஒரு பங்கீடை கொடுத்தா என்ன தவறு அப்படின்ற ஒரு இடத்துக்கு போதில்லை. அவர்கள் விரும்புகிற அரசியலே அதுதான். அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் இல்லை என்று சொல்வதற்கான முயற்சி தான் உங்க இடத்தை கொண்டு வந்து அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க என்று சொல்வதன் மூலமாக அவர்கள் நம்மவர்கள் இல்லை என்று சொல்வதற்கு அவங்க முயற்சி செய்கிறாங்க. இந்த மண்ணினுடைய மைந்தர்கள்
தங்களுக்கு வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுகிற போது, தங்களுக்கான சமத்துவம் மறுக்கப்படுகிற போது, தீண்டாமையின் வழியாக தள்ளி வைக்கப்படுகிற போது அவன் தன் கடவுளை மாற்றிக்கொண்டான். அவ்வளவுதான். எல்லா சமூகங்களிடமிருந்தும் இஸ்லாத்திற்கு பல பேர் வந்திருக்கிறார்கள். இப்போ பெரியார்தாசன் அவர்கள் வந்து பெரியாரிய சிந்தனையில் வாழ்ந்தவர். அவர் பின்னால் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் வந்து ஒரு முற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர். அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் கிடையாது. அப்போ தலித்து மக்களாக இருக்கிறவர்கள் வந்து மீனாட்சிபுரத்திலே வந்து மதமாற்றத்திற்கு வந்து அவர்கள் ஒரு குடும்பம், ஒரு ஒட்டுமொத்த கிராமமே இஸ்லாமிய சமூகத்திற்கு வந்து வந்தார்கள். அதை குறித்து கூட திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு முனைவர்பட்ட ஆய்வே செய்திருக்கிறார். அப்போ ஏன் இது நிகழ்கிறது என்றால், நீங்கள் சமத்துவத்தை மறுக்கிறீர்கள். நீங்கள் கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுங்கிற, தீவெட்டிப்பட்டியில் வந்து கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுங்கிற, அவன் வந்து நாளைக்கு அந்த கிராம மக்கள் எல்லாம் ஒன்று கூடி நாங்கள் இஸ்லாமிய மதத்திற்கு மாறுகிறோம் என்று சொன்னால் என்ன செய்வேன்? அவனை நாளையில் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து உடந்தையாக இருக்கிறான்னு சொல்லுவியா? சொன்னாலும் சொல்லுவார்கள் இருக்கு. இதைத்தான் இவர்கள் தொடர்ந்து செய்ய முயற்சி செய்கிறார்கள். ஆனால் நடைமுறையிலே அதற்கு சாத்தியமே இல்லை. சரி, இப்போ இந்த வாதம்லாம் முன்னாடி வச்சார். தாலி அறக்கிறதா இருக்கட்டும் அல்லது நிலங்களை கொடுக்கறதா வாதங்கள்லாம் வந்து மூன்றாவது கட்ட தேர்தல் வரைக்கும் வச்சுருந்தார். இந்த மூன்றாவது கட்ட தேர்தலுக்கு அப்புறமா அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. அது வாக்கு சதவீதங்களில் என்ன மாதிரியான இம்பேக்ட் கொடுத்தது, குறிப்பாக பாஜகவுக்கு என்ன மாதிரியான வாக்கு சதவீதங்கள் வந்ததுன்ற ஒரு கேள்விக்குள்ளே இருக்குது. ஆனால் இப்போ இதை அப்படியே தாண்டி ஒரு எமோஷ்னல் டச்சிங்லாம் இல்லாமல் நேஷ்னலில் தேசிய பற்று அப்படின்னா கிரிக்கெட்டுக்கு தான் நம்ம ஆளுங்க போயிடுவாங்க. என்னவோ கிரிக்கெட்டில் தான் தேசப்பற்று மொத்தமாக இருக்கிற மாதிரி அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. இப்போ அந்த இடத்துலையும் அவர் கை வைக்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? யங்ஸ்டர்ஸ் கிட்ட பாஜக காங்கிரஸுக்கு எதிரான வேலையை செய்தால் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பற்றவர்களாக இருக்கிறார்கள். 84% இளைஞர்கள் இந்தியாவிலே வேலையற்றவர்களாக இருக்கிறார்கள். வேலையற்றவர்களாக இருக்கிறவர்கள் அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு போராடுகிறார்கள், ஜீவாதாரத்திற்கு போராடுகிறார்கள். அவர்கள் குடும்ப நலனிலே சராசரி வாழ்க்கைக்கு துன்பப்படுகிறார்கள். என்ன சொன்னேன், சங்கிகளுக்கு என்று தனியாக ஒரு கியூவை வைத்து பெட்ரோல் பங்கிலே யாரும் குறைந்த விலைக்கு டீசல் பெட்ரோல் கொடுத்ததாக சரித்திரம் இல்லை. சங்கிகளுக்கென்று தனியாக சிலிண்டர் விலையை குறைவான விலைக்கு மானிய விலைக்கு கொடுத்ததாக எந்த விதமான செய்திகளும் எங்கேயும் இல்லை. ஜிஎஸ்டியிலும் அதே தான் நிலைமை. அப்ப எல்லாவற்றிலேயுமே பெரும்பான்மை இந்துக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பணமதிப்பு நீக்கத்திலே வரிசையிலே நின்றவர்களே பெரும்பான்மை இந்துக்கள் இருக்கிறார்கள். அப்போ நீங்கள் பெரும்பான்மை இந்துக்களுக்கு ஏதாவது நன்மை செய்திருக்கிறீர்களா கேட்டால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் ஆட்சியின் சாதனைன்னு நீங்கள் திடீர்னு காஷ்மீரை வந்து நாங்கள் வந்து சிறப்பு அதிகாரத்தை நீக்கினோங்கிறிய. அப்படி நீக்குவதன் மூலமாக சாதாரண இந்துக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கிறதா? முத்தலாக்கு தடை சட்டத்தை கொண்டு வந்தோம் என்று சொல்கிறீங்க. அப்படி சொல்வதன் மூலமாக பெரும்பான்மை இந்துக்களுக்கு ஏதாவது அதிலே ஒரு நன்மை இருக்கிறது? ராமர் கோவில் கட்டிருக்காங்க. சரி, ராமர் கோயில் கட்டுகிறீர்கள். ராமர் கோயில் கட்டுவதன் மூலமாக இந்துக்களுக்கு ஏதாவது வந்து நன்மை நடந்திருக்கிறது என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்களா? அப்போ என்ன சொன்னால், ஒருத்தனுக்கு இப்போ நெஞ்சு வலிக்குது, நேராக ஆஸ்பத்திரிக்கு போவானா கோயிலுக்கு போவானா? ஆஸ்பத்திரிக்கு தான் போவான். ஆஸ்பத்திரியில் போய் மறுநாள் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லும் போது இடைவெளியில் வேணா கோயிலுக்கு போயிட்டு வருவானே தவிர முதல் உதவி எங்கே செய்வான்? மருத்துவமனையில் செய்வானா, கோவிலில் செய்வானா? அப்போ ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை என்பது அந்த முதல் உதவி மாதிரியான வேலை தான். நம்ம ஒரு லோக்கலில் கவுன்சிலரை தேர்ந்தெடுத்தா கூட அந்த தெரு சுத்தமாக இருக்குமா, சாக்கடை சுத்தம் செய்யப்படுமா, குடிநீர் வருமா, ஆரம்ப சுகாதார நிலையம் வருமா என்கிற அடிப்படை பிரச்சனைகளுக்காக தான் ஒரு கவுன்சிலரையே தேர்ந்தெடுக்கிறான். இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறவர் அடிப்படை பிரச்சனைகள் குறித்து பேச மறுக்கிறாரு. அண்ணல் அம்பேத்கர் தான் சொன்னாரு, ஒரு பள்ளிக்கூடத்தை திறந்தால் 10,000 பேருக்கு வந்து கல்வி கிடைக்கும், ஒரு தொழிற்சாலையை திறந்தால் பல பேருக்கு வந்து வேலை கிடைக்கும், ஒரு கோவிலை திறந்து வைத்தால் உள்ளே வந்து அர்ச்சனை செய்கிறோம் என்கிற பேரிலே தட்டிலே கொஞ்சம் பேர் பிச்சை எடுப்பான், இன்னொருவன் வாசலிலே பிச்சை எடுப்பான். 2 பிச்சைக்காரர்களை உருவாக்குவதை தவிர பொருளாதாரம் முன்னேறுது அப்படின்றாங்க. இப்போ அயோத்தியில ராமர் கோவில் வந்ததால உத்தரப்பிரதேசத்தினுடைய பொருளாதாரம் முன்னேறுது அப்படின்னா பாஜக தரப்பினர் வாக்குவாதம். அதுங்க பழனியில பஞ்சாமிர்தம் விற்கிறதுனால பழனி வந்து உயர்ந்த தொழில் நகரமாக மாறிவிட்டது என்று சொல்வதை எப்படி பழனிக்காரன் ஏற்றுக்கிற மாட்டானோ? திருப்பதியில் லட்டு விற்கிறதுனாலேயே அது தொழில் நகரமாகிவிட்டது, இந்தியாவினுடைய மிகப்பெரிய தொழில் நகரம் வந்து திருப்பதி தான், ஏன்னா இங்கே தான் லட்டு தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத எப்படி திருப்பதியில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? அதே விஷயந்தான் இதுலையும். இதற்கு என்ன நியாயம் இருக்குதுன்னு நான் கேட்குறேன். ஒரு சுற்றுலாத்தலம் இருக்கிறது, இப்போ ராமேஸ்வரம் இருக்குது, சுற்றுலாத்தலமாக இருக்கிறது, நாகூர் தர்கா சுற்றுலாத்தலமாக இருக்கிறது, வேளாங்கண்ணி சுற்றுலாத்தலமாக இருக்கிறது. அப்போ பக்கத்தில் வந்து என்ன பண்ணுவான், 10 இடங்களில் வந்து லாட்ஜு கட்டுவான், கூட்டமாக வருவாங்க அப்படிங்கிறதுக்காக வேணும் கொஞ்சம் பேர் ஹோட்டல் திறப்பான். இதெல்லாம் வந்து தனிநபர் செயல்பாடு. இது அரசின் செயல்பாடா? அரசாங்கம் வந்து இதை உருவாக்குவதன் மூலமாக தொழில் உண்டாகி விட்டதுன்னு சொல்றதுக்குன்னா, நீங்கள் தொழிற்சாலை கட்டினா அது அரசின் செயல்பாடு, பல்கலைக்கழகம் கட்டினா அரசின் செயல்பாடு. இது தனிநபர் செயல்பாடு இல்லை. நான் திருவிழாவில் போய் நான் ராட்டினம் சுற்றுறேன், நான் ஜவு மிட்டாய் விற்கிறேன், நான் பஞ்சு மிட்டாய் விற்கிறேங்கிறத அரசாங்கம் உருவாக்கி கொடுத்த தொழில். அதெல்லாம் திருவிழாவில் போய் கடை போடுறவனை வந்து வேலை வாய்ப்பு உருவாகி விட்டதுன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய மூடத்தனமானதோ அதுதானே இது.
இப்போ வந்து கள்ளழகர் ஆற்றுல இறங்குறாரு, ஒருத்தன் வந்து மோர் பந்தல் வச்சுருக்கான், எல்லாத்துக்கும் வந்து மோர் கொடுக்குறான், அதனால் இதுதான் வந்து மோடியினுடைய ஒரு மிகப்பெரிய சாதனை, பார்த்தீங்களா வந்து இந்தியர்கள்லாம் மோர் விற்கிறார்கள், தமிழர்கள் மோர் விற்கிறார்கள், இது அப்படி சொல்லி சந்தோஷப்பட முடியுமா? அரசாங்கம் என்ன செய்தது? அதானே, நீ அடிப்படை கட்டுமானம் என்ன செய்த? மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரியை திராவிட அரசு வந்து உருவாக்கி இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி இருக்கிறதா, மருத்துவமனை இருக்கிறதா, அடிப்படை கட்டுமானம் இருக்கிறதா? இதுதானே கேள்வி. மக்களுக்கு அடிப்படை தேவைகள் சார்ந்து சிந்திக்காமல் எப்பொழுதுமே மதவாதம் என்கிற ஒரு கற்பனாவாதத்திற்குள்ளேயே மக்களை வைத்திருக்கணும்னா அது எப்படி யதார்த்த பிரச்சனைக்கு தீர்வார்கள்? 84% இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை நீ அயோத்தியில் கோயில் கட்டுவதன் மூலமாக தீர்த்து விட முடியுமா? அப்ப கடவுளின் பெயரால் நீ மக்களை ஏமாற்றுகிறாய். இதை கடவுள் ஏற்றுக்கொள்வாரா? நான் கடவுள் நம்பிக்கை உடையவர்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் ராமரின் பெயரால் நடத்துகிற இந்த தேர்தல் நாடகத்தை கடவுளாக இருக்கக்கூடிய ராமர் ஏற்றுக்கொள்வாரா? அவர் என்ன தேர்தலுக்காக தேர்தல் ராமன்? அவரு தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கடவுள்? அவரு பாலராமன். என்ன ராமனோங்க? நீங்க எத்தனையோ ராமன், எத்தனை ராமன் அடின்னு கண்ணதாசன் பாடல்ல எழுதினாரு. இவர் பாஜக காரன் கண்டுபிடித்த ஒரு ராமன் தான் தேர்தல் ராமன். கடவுள் என்னை காப்பாற்றுவான் என்று நம்பினால் அவன் பக்தன், கடவுளையே நான் தான் காப்பாற்றுவேன் என்று சொன்னால் அவன் சங்கி. கடவுளின் பெயரால் எவன் வந்து அதிகாரத்துக்கு போவதற்கு மக்களை வந்து மூளைச்சலவை செய்கிறானா, கடவுளின் பெயரால் எவன் வந்து மக்களை ஏமாற்றுகிறானா, அது பெரும்பான்மை வாக்கு வங்கியை பெறுவதற்காக கடவுளை மிஸ்யூஸ் பண்ணுறவன் தானே நீனு. இது ஆன்மீகத்தில் சேராதே. தொழுகை நடத்துகிற இடத்துல போய் காவல்துறையை வச்சு தடியடி நடத்துகிறான் ஒரு இடத்துல. இதை வந்து சாதாரண பக்தர்கள் ஏற்றுக்கொள்வானா? நான் கேட்குறேன். எத்தனையோ பேர், நான் எனக்கு தெரிந்து என்னுடைய நண்பர்களே சில பேர் என்ன, வேளாங்கண்ணிக்கு சில பேர் பாத யாத்திரை போவார்கள். அப்படி பழனிக்கு பாத யாத்திரை போவதை போல வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை போகிறாங்க. அப்படி போகிறவர்களை அந்த வழிபோக்கில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய இருக்காங்கல்ல, எங்கள் வீடுகளில் தங்கி கொள்ளுங்க, திண்ணையில் இல்லை எங்கள் ஊரில் இருக்கிற மண்டபத்தில் தங்கிக்குங்க என்று சமைத்து போட்டு அவனை அனுப்பி வைக்கிறாங்க. அவன் மதமே பார்க்கல, சக மனிதனாக பார்க்கிறான். நான் வந்து மும்பைக்கு போன போது அங்கே ஒரு ஹாஜி அலி தர்கான்னு வந்து ஒரு தர்கா இருக்குது, புகழ்மிக்க தர்கா ஒன்று இருக்குது. அது வந்து பாம்பன் பாலத்தை வந்து எப்படி வந்து கடலுக்கு நடுவில் பாம்பன் பாலம் இருக்குது, அது மாதிரி கடலை ஒட்டி வந்து தர்கா இருக்கும். 90% மேல் இருக்கிறவர்கள் முழுக்க இஸ்லாமியர் அல்லாதவர்கள் தான் இங்கே கூட்டமாக வருவாங்க. கடல் அலையால் அது சூழப்படும். அது வந்து தென்னிந்தியாவில் தான் அப்படி இருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன். வட இந்தியாவிலையுமே சக மனிதனை வெறுப்பதற்கான உளவியலை இவர்கள் உற்பத்தி செய்கிறார்கள், பாஜக உருவாக்கி தருகிறதே தவிர அந்த மனிதர்கள் அப்படி இல்லை. சக மனிதர்கள் மீது அன்பு செலுத்தத்தான் எல்லாருமே ஆசைப்படுறான். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சக மனிதர்கள் அன்பு செலுத்துகிறாங்கன்னு. இதே எடுத்துக்காட்டை சொல்ல, இந்த கிரிக்கெட்டே ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன். வேர்ல்டு கப் நடக்குது, வேறு நாட்டை சேர்ந்த வீரர்கள் ஆடும்பொழுது இங்கே இருந்த ஸ்டேடியத்தில் இருந்த நம்ம ஆட்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போடுறாங்க. அப்போது ஒரு தனிநபர் கோஷம் போடுறதோ அல்லது ஒரு ரசிகன் கோஷம் போடுறது, இங்கே பிரதமரே அந்த ஸ்டாண்டு தானே எடுக்கிறாரு. அதுங்க பெரும்பான்மை இந்துக்கள் அனைவரும் சங்கிகள் அல்ல, பக்தர்கள் அனைவரும் சங்கிகள் அல்ல. இந்து மதத்தின் பெயரால் ஒரு சிறிய வன்முறை கும்பல் இதை செய்கிறதே தவிர இதற்கு ஒட்டுமொத்தமாக இந்து பெரும்பான்மை மக்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளவே முடியாதே. இது இவர்கள் என்ன நினைக்கிறான்னா, இந்த வன்முறை கும்பலை இவர்கள் வந்து எதிர்த்து மௌனமாக இருக்கிறார்கள், அதாவது எதிர்க்காமல் இருக்கிறார்கள், மௌனமாக இருக்கிறார்கள் என்பதனால ஒட்டுமொத்த இந்துக்களின் பிரதிநிதியாக அவர்கள் ஆகிவிட மாட்டார்கள். ஒரு சிறிய வன்முறை கும்பல் வந்து அது ஆர்எஸ்எஸ் ஆக இருக்கலாம் அல்லது பாஜகவினுடைய வேற பிரிவுகளாக இருக்கலாம். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் அப்படி இருக்கிறார்கள் என்பதனாலேயே ஒட்டுமொத்த இந்து சமயத்திலே இருக்கிறவர்கள் அத்தனை பேருமே அந்த கருத்தியலில் தான் இருக்கிறார்கள் என்று நான் நம்ப முடியாது. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதனால தான் ஹாஜி அலி தர்காவுக்கு அவ்வளோ பேர் வருகிறார். வெறுப்பு அரசியல் இருந்திருந்தால் எப்படி அந்த வழிபாட்டு ஆலயத்திற்கு இவ்வளோ பேர் வருகை தர முடியும்? இங்கே தமிழ்நாட்டிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா வாலாஜா பள்ளிவாசல் என்று சொல்லக்கூடிய திருவல்லிக்கேணி பள்ளிவாசலில் நோன்பு திறப்பதற்கு முழுக்க அந்த மாலை நேரம் நோன்பு திறப்பதற்கான பழச்சாறுகள்லேருந்து பல வகையான பதார்த்தங்கள்ல இருந்து எல்லாவற்றையும் கொண்டு வந்து சர்வீஸ் பண்ண வட இந்தியர்கள் பண்ணுறாங்க. தென்னிந்தியாவிலே வந்து செய்கிறார்கள் என்பதில் வந்து ஆச்சரியம் இல்லை. வட இந்தியாவிலே இருக்கிறவர்கள் வந்து அந்த இங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து நாங்கள் வந்து ஜெயின் சமூகத்தை சேர்ந்தவர்கள், நாங்கள் வந்து இவர்களுக்கு நாங்கள் உணவு பரிமாறுவோம் இந்த அப்படின்னு சொல்கிறானே, அதில் பெருமிதம் அடைகிறான், மகிழ்ச்சி அடைகிறான்ல. இந்த ஒற்று, அதாவது திங்கிற சோத்தில் மண்ணள்ளி போடுறதுக்கு ஒரு கூட்டம் அலைந்து கொண்டிருக்காது. நாம் சாதாரணமாக ஒரு திருமண வீட்டுக்கு போகிறோம், சைவம் சாப்பிடுகிறோம், அவர் ஒரு இஸ்லாமியர் வந்து நமக்கு திருமண விழாவுக்கு மீண்டும் அழைப்பு விட்றார். நம்ம போய் அதே சாம்பாரையோ அதே வந்து கூட்டையோ பொரியலையோ சாப்பிடல, நம்ம பிரியாணி சாப்பிட்றோம்.
இதில் இந்த திங்கிற சோத்தில் மண்ணெல்லி போடுறதுக்கு ஒரு கூட்டம் அலைந்து கொண்டிருக்கிறதே தவிர சாமானிய மக்கள் வந்து ஒன்றோடு ஒன்றாக கலந்து ரசித்து தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கூட்டம் அலையட்டும், அதில் பிரச்சனை இல்லை. அதுக்குன்னு தனியாக அவங்களுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்கும். ஆனால் ஒரு பிரதமரே இந்த எண்ணத்தில் இருக்கலாமா நான் கேட்குறேன். அதைத்தான் நான் திரும்பவும் சொல்கிறேன். பிரதமருக்கு தகுதி இல்லாத ஒரு நபராக அவர் இருக்கிறார். அவருடைய தகுதி வந்து பிரதமருக்கானது அல்ல. அவர் முதலமைச்சராக இருந்த வரைக்குமே தன்னுடைய குடும்ப வாழ்க்கை என்னவென்பதை அவர் வேட்புமனுவில் தாக்கல் செய்யல. திருமணம் ஆனவர் என்பதை கூட அவர் தாக்கல் செய்யல. பிரதமருக்கான வேட்பாளர் நிறுத்தப்படும் போது தான் அவருக்கு குடும்பம் இருக்குங்கிறதே மக்களுக்கு தெரிய வந்துச்சு. அவர் படித்த எந்த கல்லூரியில் படித்தார், அவரோடு படித்தவரை ஒருவரையாவது காட்டுங்கன்னு திரைக்கலைஞர் பிரகாஷ்ராஜ் கூட கேட்டார். ஒருத்தன் வந்து ஆர்டிஐ மூலமாக ஒரு வழக்கே போட்டான். என்ன படிச்சிருக்கிறான்னு கேட்டதுக்கு படிக்காதவனை வந்து படித்தவன் எப்படி சொல்கிறதுன்ட்டு கோர்ட் என்ன செய்யணும் தெரியாமல் தள்ளுபடி பண்ணாங்க. அது மட்டும் கிடையாது, அவர் டீ வித்தேன்னு சொன்னார். எங்கே வித்தேன்னு கேட்டாங்க, ரயில்வே ஸ்டேஷனில் வித்தேனார். அந்த சொன்ன காலகட்டத்தில் ரயில்வே ஸ்டேஷனே கிடையாது. அவர் டீ வித்தார் என்பது பொய். இந்த தேசத்தினுடைய பொது சொத்துக்களை விற்றார் என்பது மட்டும்தான் உண்மை. எதை தொட்டாலும் பொய் தான், அனைத்துமே பொய். அதனால் அவருக்கு இப்போ வந்து வேறு வழி இல்லை. 2 எருமை மாடு வச்சுருந்தா ஒரு எருமை மாட்டை ஓட்டிட்டு போயிடுவாங்கன்னு ஒரு நாட்டினுடைய தலைமை அமைச்சர் பிரதம அமைச்சர் பேசுவதை உலக நாடுகள்லாம் பார்த்து சிரிக்கிறான். இதை வந்து 2 எருமை மாடு வச்சுருந்தா ஒரு எருமை மாட்டை ஓட்டிட்டு போயிடுவான்னு ஒரு எருமை மாடு கூட சொல்லாதே. எருமை மாடுகள் என்னைக்கா அந்த மாதிரி பேசியிருக்கா? என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க, 2 எருமை மாடு ஆகிட்டானம்மா. இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ, இது எருமை மாடு கூட பேசாதே. இதை நாட்டின் தலைமை அமைச்சர் பேசலாமா? என்ன தகுதி இருக்கிறது உங்களுக்கு? உங்களுக்கு இந்த நாட்டை ஆள்வதற்கான தகுதியே இல்லையே. மகாத்மா காந்தியை விட ஒரு மிகச்சிறந்த பக்தன் இருக்க முடியுமா? சமயத்தை பின்பற்றியவன் இருக்க முடியுமா? மகாகவி பாரதி போன்றவர்கள் சமயத்தை பின்பற்றியவர்கள் தானே. அவர்கள் யாராவது பிற சமயம் குறித்த இழிவான கருத்துக்களை பேசியிருக்கிறாங்களா? வள்ளலார் பேசியிருக்கிறாரா? விவேகானந்தர் பேசியிருக்கிறாரா? இன்னொரு மதம் குறித்து அவதூறுகளை பேசுகிறவன் எப்படி பக்தனாக இருப்பான்? என் தாயை நான் எப்படி நான் போற்றுகிறேனோ அப்படி தானே உன்னுடைய தாயை நான் பார்க்கணும். அதுதானே இயற்கை, இயல்பான ஒரு விஷயம். ஒரு ஊரில் எல்லா வீடுகளும் இருக்கும்போது ஒருத்தர் வீட்டில் மட்டும் இது பத்தினி வசிக்கும் வீடுன்னு போட்டால் மிச்ச வீடுலாம் தேவடியா வீடுன்னு ஆயிராதா? பிறர் மீதான வெறுப்பை நீங்கள் எதற்காக பரப்புகிறீர்கள்? ஏன் பேசுகிறீங்க நீங்கள்? இந்த நாட்டில் சமய சார்பின்மை என்பது இந்த மண்ணினுடைய தத்துவம். அது இங்கு எல்லா விதமான கலாச்சாரங்களும் பண்பாடுகளும் கலந்து இருக்கிறது. ஒற்றை கலாச்சாரம். நீங்கள் ராமர் கோயில் திறப்பு விழாவை நீங்கள் எல்லா ஊடகங்களையும் ஒளிபரப்புனீங்களே, ராமர் அனைவருக்குமான எல்லா இந்துக்களுக்குமான கடவுளாக மாறிவிட்டாரா? அப்போ சைவம் பின்பற்றுகிறவன் சிவனை கும்பிட்றவன் வந்து ராமரை ஏற்றுக்குருவானா? பெருமாள் கோயிலுக்கு போகிறான் அவன்? நடைமுறையில் இருக்கிறதா? சைவமும் வைணவமும் ஒன்றோடு ஒன்று கலந்தா இருக்கு. இந்த வழிபாட்டில் இருக்கிறவன் அந்த வழிபாட்டுக்கு போகிறது இல்லையே. 2 வேறு வேறு சமயங்கள்ல பக்தர்கள் சொல்கிறான், பக்தி சொற்பொழிவாளர்கள் சொல்கிறான். எதற்காக உங்களால் வந்து சுகி சிவம் போன்ற ஆன்மீகவாதிகள் உங்களால் ஏன் ஒப்புக்கொள்ள முடியவில்லை? அவர் வாழ்நாள் முழுக்க ஆன்மீக சொற்பொழிவாற்றாரு, ஏன் உங்களால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை? அப்போ உங்களுடைய நோக்கம் வந்து அது அல்ல, ஆன்மீகம் அல்ல. கடவுளின் பேரால் மதத்தின் பேரால் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு உங்களுக்கு ஒரு வெறுப்பு பிரச்சாரம் தேவைப்படுகிறது. அதை வந்து ஆர்எஸ்எஸ் வந்து அதனுடைய சித்தாந்தமாக வைத்திருக்கிறது. ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பிரதிநிதிகளாக இவர்கள் பேசுகிறார்கள். வெட்ட வெளிச்சமாகி விட்டார்கள், அவ்வளோதான். இவர்களால் வந்து இந்த மண்ணை இனியால் ஆள முடியாது. கடைசி நிலைப்பாடு என்ன? அம்பானி அதானியும் ஒருவேளை கைவிட்டு விட்டார்களான்னு தெரியல. அவர்களுக்கு எதிராக ராகுல் காந்தி ஏன் இப்பொழுது பேசவில்லை அப்படின்னு மோடி கேட்குறாரு. இப்போ உன் பங்காளியே உன்னை கைவிட்டானா? என் கேள்வி என்னன்னா, நீ யாரை தூக்கி சுமந்தீர்களோ இந்த ஆட்சி முழுக்க நீங்கள் அவர்களுக்கு தானே சேவை செஞ்சீங்க. அப்போ அவர்களே உங்களை கைவிட்டு விட்டார்களா என்கிற கேள்வி நமக்கு சந்தேகமாக இருக்குது. அப்போ ஆட்சி மாற்றம் குறித்த உறுதி வந்து எல்லாருக்குமே தெரிந்து விட்டதா? மோடியினுடைய இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஆட்சி மாற்றத்தினுடைய பதற்றமா? ஆமாம், அவர் தான் சொல்கிறாருங்க. அமித்ஷா சொல்கிறாரு, இந்தியா கூட்டணி ஜெயிச்சா வந்து வருஷத்துக்கு ஒரு பிரதமர் வந்துருவாங்க. 5 பிரதமர். நான் என்ன கேட்குறேன், இப்போ நான் ஒரு உதாரணத்துக்காக கேட்குறேன். ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கார், கலெக்டர் இருக்கார். சென்னைக்கு வந்து கலெக்டரை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இந்த வருஷம் கலெக்டர் இருப்பார், அடுத்த வருஷம் வந்துருப்பார். நிர்வாகம் சீர்குலைந்து விடுமா? போலீஸ் எஸ்பியை மாற்றுறாங்க, அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவரை மாற்றுறாங்க, பிரின்ஸ்பால் மாற்றுறாங்க, போஸ்ட் மாஸ்டரை மாற்றுறாங்க, ரயில்வே ஸ்டேஷனில் மாஸ்டரை மாற்றுறாங்க. நிர்வாக கட்டமைப்பு ஓடியே தானங்க இருக்கும். அரசியல் சாசனம் தானே நமக்கான அதிகாரம். பிரதமர் மாறினா என்ன? நான் என்ன மு.க. ஸ்டாலின் ஒரு முறை பிரதமர் ஆகட்டும், தென்னிந்தியாவிலிருந்து ஒரு பிரதமர் ஆகட்டும், மம்தா பானர்ஜி ஆகட்டும், பினராயி விஜயன் கூட ஆகட்டும். ஏன் தேசிய கட்சியில் இருந்து தான் ஆக வேண்டுமா? மாநில கட்சிகளுக்கான அங்கீகாரமாக அது மாறட்டும். அப்போ இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஜனநாயகத்தினுடைய மாபெரும் எழுச்சியை எதை பார்க்குறேன்னா, தேசிய கட்சிகளுக்கு பின்னால் எல்லா மாநில கட்சிகளும் அணிவகுப்பது தான் கூட்டணி என்று இவ்வளோ காலமாக சொல்லி கொண்டிருந்தார். இந்தியா கூட்டணி என்ன செய்வதுன்னா,
மாநில கட்சிகளினுடைய அணிவகுப்புக்கு பின்னால் ஒரு தேசிய கட்சி நிற்கிறது. இது ஜனநாயகத்தினுடைய மாபெரும் எழுச்சி. இது காமராஜர் தான் சொன்னார். அவர் சொந்த தொகுதியில் விருதுநகரில் தோற்று போன போது, ஐயா உங்களையே தோற்கடிச்சிட்டாங்களே என்று காமராஜரினுடைய பற்றாளர்கள் கேட்டபோது அவர் சொன்னார், ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவனாக இருக்கிறவனை ஒரு சாதாரண கல்லூரி மாணவன் தோற்கடிக்க முடியும் என்றால் இதுதான் ஜனநாயகத்தின் வெற்றி என்று சொன்னார். காமராஜர் தோற்று இருக்கலாம், ஜனநாயகம் வென்று விட்டதுனார் அவர். அந்த நிலை இருக்கணும். ஏன்னா அரசர்களை தோற்கடிக்க முடியாதே, பேரரசர்களை தோற்க முடியாதே, சர்வாதிகாரிகளை தோற்கடிக்க முடியாதே. ஜனநாயகத்தினுடைய மாபெரும் சிறப்பு என்னன்னா, நீ ஒரு மாபெரும் தலைவனாக இருக்கிறவனை ஒரு கல்லூரி மாணவன் தோற்கடித்தான் என்பது ஜனநாயகத்தின் வெற்றின்னு சொன்னார் காமராஜர். அதைத்தான் நான் இப்பொழுது சொல்றேன். தேசிய கட்சிகளை முன்னோக்கி நகர்த்தாமல் மாநில கட்சிகள் முன்னோக்கி நகர்ந்து தேசிய கட்சியை பின்னாடி வா என்று சொல்லுகிற இடம் வந்திருக்கல, இது காங்கிரசின் வீழ்ச்சி இல்லை, ஜனநாயகத்தினுடைய எழுச்சி தான். இது ஒரு மகத்தான இடத்தை அடைந்திருக்கு. அவங்களே சொல்றாங்கல்ல, 5 பிரதமர் வருவாங்கன்னா என்ன அர்த்தம்? நாங்கள் வரமாட்டோம் தானே அர்த்தம், ஒப்புக்கொண்டதாகத்தான் அர்த்தம். ஓகே, இந்தியா கூட்டணி வந்திருக்கு, வருவதை பாகிஸ்தான் விரும்புகிறது. ஏன் பாகிஸ்தான்ல போட்டிக்கிறாரு? ரேபரேலி தொகுதி பாகிஸ்தான்ல இருக்கு, உத்தரப்பிரதேசத்தில் தானே இருக்காது ரேபரேலி தொகுதி. வயநாடு எங்க இருக்கு? கேரளாவில் தானே இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு. ஏன் நீங்க பாகிஸ்தானை பற்றி பேசுகிற வீராதி வீரர்கள், சூராதி சூரர்கள் சீனாவை பற்றி பேசுங்க. 1.5 லட்சம் அடியை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டான், உள்ள வீடை கட்டிட்டான், பேரை வச்சுட்டான், ரோடு போட்டுக்கிட்டு இருக்கான், அடுத்து தாசில்தார் வச்சு இது பட்டா கொடுக்க போறாங்களா? எல்லாத்துக்கும் பேசுங்களேன் பார்ப்போம். உங்களால பாகிஸ்தானுக்கு எதிராக போர் நடத்தியது காங்கிரஸ்ல. ஆமாம், பாகிஸ்தானை உடைத்து 2 நாடாக வங்கதேசமாக மாற்றி பங்களாதேஷ் என்கிற நாட்டை பெற்றுக் கொடுத்தது இந்திரா காந்தியில. அவர்கள் மீது போர் நடத்தியவர்கள் தேசபக்தர்கள் கிடையாதான். அங்கே லாகூருக்கு பேருந்து விட்டவங்க, அங்கே வரவேற்பு செஞ்சவங்க, இவங்கெல்லாம் தேசபக்தர்களாம். குடியுரிமை திருத்த சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. பாகிஸ்தான்லேருந்து வந்த யாருக்குமே இங்கே குடியுரிமை கிடையாதுனாங்க இல்லையா? உண்மைதானே? அந்த சட்டத்தில் திருத்தத்தில் செஞ்சாங்கல்ல. அப்போ அத்வானி எந்த ஊரில் பிறந்தார்? பாகிஸ்தானில் இருக்க கராச்சியில் பிறந்தார். அப்போ மீண்டும் பாஜக வந்துச்சுன்னா அத்வானிக்கு குடியுரிமை ரத்து செய்து கொடுப்பார்களா? நான் கேட்குறேன், ரத்து செய்துவார்களா? அவர் அந்த நாட்டுக்காரரே கிடையாது, கராச்சியிலே இருக்காரு. அப்புறம் காங்கிரஸ் ஆட்சி வந்தாலே அவருக்கும் குடியுரிமை உறுதி செய்யப்படும். கிட்டத்தட்ட இது இந்த பதட்டம் எல்லாமே காங்கிரஸ் ஆட்சி வரும் அப்படின்ற இடத்துக்கு பாஜக நகர்ந்திருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அவர்களுக்கு உளவுத்துறை மூலமாக தகவல் வந்து விட்டது. அதாவது ஒவ்வொன்றா சொல்லி பார்க்குறான். முதல்ல 400 இடம் வரும்னா, அப்புறம் 300 இடத்தை கைப்பற்றி விடுவோம்னா, கடைசியாக 250நாங்க, இப்போ 150ன்னு 100க்கு வந்துட்டாங்க. வடிவேல் ஒரு முறை ஒரு நகைச்சுவை காட்சியில் கோவை சரலாவை கடத்திட்டு போய் பேரம் பேசுவார் பயில்வாட்டங்கடாட்ட. டேய் நான் இத்தனை லட்சம் கூட, அத்தனை லட்சம் என்னால் முடியாது. கடைசியில் ஏன்னா டெம்போ வச்சு கடத்தின காசாது கொடுங்கடா அப்படின்னு சொல்லுவார் தெரியுமா? அது அப்புறம் அது சொல்லுவோம், நீ தான் என்னை கடைசி வரைக்கும் கஞ்சி ஊற்றணும், நானே கஞ்சிக்கு நாயா அலைகிறேன் அப்படின்னு ஒரு அடியால் சொல்லுவார். அந்த ஜோக்கு மாதிரி ஆகிட்டாங்க. இப்போ 100 இடத்துக்கு வந்துட்டாங்க. ஓகே, அதனால் எதிர்க்கட்சி அந்தஸ்தையாவது பெறுவார்களா என்பதை பொறுத்து பார்க்கணும். தேர்தல் ஆணையத்தினுடைய முறைகேடுகள் மட்டும் நடக்காமல் இருந்துவிட்டால், தவறுகள் நடக்காமல் இருந்துவிட்டால் இந்தியா கூட்டணியின் வெற்றி இப்பொழுது உறுதி செய்யப்படும். 3ஆம் கட்ட தேர்தல் சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் ஒரு சில சச்சரவுகள் ஏற்பட்டதாக தகவலாம் வருது. குறிப்பாக இஸ்லாமியர்கள் அதிகமான வாக்குகள் வைத்திருக்கிற அந்த பகுதிகளில், அந்த வாக்குச்சாவடிகளெல்லாம் காவல்துறையை இஸ்லாமியர்களை வெளியில் போக சொல்லி ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லி அடித்ததாக சில தகவல் வருது. சில காணொலி காட்சிகளும் வெளியில் வந்திருக்கு. இஸ்லாமியர்கள் ஓட்டு போடலைன்னா அங்கே என்ன நடக்கும்? எதற்காக இந்த செயல்பாடு? 80% பெரும்பான்மை மக்களினுடைய காவலர்கள் நாங்கள் தான் என்று பாஜக சொல்லுகிறது. 80 20 என்பதுதான் இந்த தேர்தலுடைய போட்டி என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். 20% இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களினுடைய ஓட்டு வங்கிக்கு அஞ்சி ஏன் 80% பெரும்பான்மை வாக்கு வங்கி வைத்திருக்கிறவர்கள் இவ்வளவு பதட்டமாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்போ உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவிற்கு எதிராகத்தான் இஸ்லாமியர்கள் வாக்களிப்பார்கள் என்கிற காரணத்தினால வாக்களிக்க வரவே விடாமல் தடுக்கிறார்கள் என்று சொன்னால் இது எப்படி ஜனநாயக பூர்வமாக, இது எப்படி தேர்தல் என்று நம்ம எடுத்துக்கொள்ள முடியும்? அப்போ தேர்தல் ஆணையத்திற்கு என்ன வேலை? தேர்தல் ஆணையம் கோழி முட்டையில் புல் புடுங்கிற வேலையை பார்க்கிறதா நான் கேட்க விரும்புகிறேன். தேர்தல் ஆணையம் தொடக்கத்திலே இருந்தே குழப்பமாக இருக்கிறது. எப்பொழுது உச்சநீதிமன்ற நீதிபதியை நீக்கினார்களோ, நீதிபதியை நீக்கினார்களா அல்லது நீதியையே இல்லாமல் செய்ய வேண்டும் என்று நீக்கினார்களா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. அதற்கு பின்பு இவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேர்தல் ஆணையம் வெறுப்பு பிரச்சாரத்தை இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சரே பேசுகிறார், அவர் மீது நடவடிக்கை இல்லை, கேட்டால் நோட்டீஸ் அனுப்பணுங்கிறாங்க. அவர் தொடர்ச்சியாக அதை திரும்ப 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 பேசிக்கொண்டே இருக்கிறார். அதே போல குஜராத்திலே சூரத் தொகுதியிலே கடைசி நேரத்திலே வேட்பு மனுவை ஒருவருக்கு தள்ளுபடி செய்து அன்ன போஸ்டாக தனித்து வெற்றி பெற்று விட்டார் என்று அறிவிக்கிறார்கள்.
அந்த வேட்பாளரை காணவில்லை. அவர் என்னடான்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கோவாவில் போய் ஜாலியாக இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இப்படி நடந்து கொண்டிருக்கும் போதே மத்திய பிரதேசத்தில் இந்தூர் என்கிற தொகுதியில் வந்து ஒரு வேட்பாளர் கடைசி நேரத்தில் வந்து அவரை மிரட்டி அவருக்கு மேலே ஏதோ ஒரு பழைய கொலை வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் பாஜகவிலேயே சேர்க்குறாங்க. எல்லாமே வேட்புமனுடைய கடைசி நேரத்தில் செய்கிறாங்க. காந்தி நகர் தொகுதியில் அமித்ஷா போட்டியிடக்கூடிய தொகுதியில் பல பேரை வேட்பாளர்களை வந்து நீங்கள் மிரட்டி வந்து நீங்கள்லாம் வாபஸ் வருங்க என்று மிரட்டுகிறார்கள். அப்போ ஜனநாயகத்தை சந்திப்பதற்கு ஏன் இவ்வளவு அச்சம்? நீங்கள் தான் 10 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சுருக்கீங்க. ஓகே, டிஜிட்டல் இந்தியா, வளர்ச்சி இந்தியா, நாங்கள் வல்லரசாக மாற்றிடுவோம் எல்லாமே சொன்னீங்க. ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு ஏற்கனவே வேலை கொடுக்க போகிறோம்னு சொன்னீங்க. கருப்பு பணத்தை வந்து நாங்கள் ஒழிக்க போகிறோம். நீங்கள் எல்லா சாதனையும் பண்ணிட்டீல்ல. இவ்வளோ பெரிய சாதனையாளர்கள் ஏன் வந்து இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கியை பார்த்து நீங்கள் அச்சப்படுறீங்க? இல்லை, அதான் இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. நீங்கள் சொன்னது போல் 20-80, இப்போ இந்த 80 ஓட்டு போட்டுருன்னு உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரியுது. 20% ஓட்டு போட்டாலும் நீங்கள் தானே வெற்றி பெற போகிறீங்க. இந்த 20% ஏன் நிற்கணும்? அப்போ 80% ஓட்டு வரலையா? 80% அவர்களுக்கான வாக்கு வங்கி இல்லை என்கிற சிதறல் காரணமாக தானே 20% வந்து அவர்கள் அடக்க பார்க்கிறார்கள். அப்போ அங்கே உண்மையாக இருந்தால் எப்படி சாத்தியமாகாது? முழுக்க முழுக்க இந்துக்களினுடைய வாக்கு வங்கி என்று இவர்கள் சொல்லிக் கொள்வது எப்பொழுது, அதாவதுன்னா ராகுல் காந்தி செய்த விஷயம் என்னன்னா, மோடி வந்து ஒரு பொய்யான பல கற்பனை கதைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு தேன்கூட்டை கட்டிட்டார். வாயில வடை சுட்டுற மோடி ஒரு கூட்டணி என்கிற பேரில் அவருடைய கட்சியை வந்து ஒரு பிரமாணமாக சொல்லி இந்துத்துவாம்னு ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு தேன்கூட்டை கட்டிட்டார். அதில் ஒரே ஒரு கள்ளத்தான் ராகுல் காந்தி எரிஞ்சிருக்கிறாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்கிற ஒற்றை விஷயத்தில் பாஜகவினுடைய வெற்றி வாய்ப்பு பறிபோய்விட்டது. ஏன்னா ஒவ்வொரு ஜாதியிலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டவனாக இருக்கிறேன், ஒடுக்கப்பட்டவனாக இருக்கிறேன், பெண்களாக இருக்கிறவர்களுக்கு என்ன கல்வி கிடச்சிருக்கு, என்ன அதிகாரம் கிடச்சிருக்கு, என்ன அரசு பதவி கிடச்சிருக்கு, தேர்தல், அதாவது அவர்கள் அதிகாரத்தையே வந்து அடைய முடியாத பல சாதிகள் இருக்கிறது. இது சாதியை பற்றிய கணக்கெடுப்பு அல்ல. இத்தனை இனக்குழுக்கள் இருக்கக்கூடிய இந்தியாவிலே எந்தெந்த சமூகங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான ஸ்கேனிங் ரிப்போர்ட் இது. இவன் என்ன சொல்கிறான்னா, ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்தாலே வைத்தியம் ஆரம்பிச்சிடும் இல்லையா? அப்போ முழுக்க முழுக்க உயர் ஜாதியிலே இருக்கக்கூடிய ஒரு சிலர் தான் உச்ச நீதிமன்றங்களில் பெரும்பாலும் நீதிபதிகளாக இருக்கிறார்கள், ஊடகங்களிலே பெரிய பதவிகளில் இருக்கிறாங்க, தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக நாடாளுமன்றத்திலே மிகப்பெரிய செயலாளர்களாக அவர்கள் தான் இருக்கிறாங்க, பிரதமர் அலுவலகத்திலே அவர்கள் தான் இருக்கிறார்கள். அப்போ ஒரு சிறிய கூட்டம், உயர் சாதி ஆதிக்க கூட்டம் பெரும்பான்மை இந்துக்களை வந்து வஞ்சிக்கிறது, ஏமாற்றுகிறது, இந்துக்களின் பெயரால் ஒரு கட்சியை நடத்தி கொண்டு உயர் சாதி நலன்களை மட்டுமே இவர்கள் பாதுகாக்கிறார்கள், இவர்களுக்கு இந்துக்களுக்கு துரோகம் செய்கிறார்கள் என்பதை ஜாதிவாரி கணக்கெடுப்பு அம்பலப்படுத்திவிடும். அந்த அச்சத்தின் காரணமாகத்தான் இவர்கள் வந்து முழுக்க முழுக்க தோல்வி பயத்திலே நடுங்குகிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அப்புறம் இஸ்லாமியர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்து விடுவார்கள் என்றெல்லாம் பேசுகிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு ஏற்கனவே இடஒதுக்கீடு இருந்தது, பிரிட்டிஷார் காலத்தில் இருந்தது. இன்றைக்கு எப்படி வந்து தலித்துக்களுக்கு தனி தொகுதி இருக்கிறதோ அதுபோல இஸ்லாமியர்களுக்கான தனி தொகுதியை இருந்தது. அதை இல்லாமல் நாட்டு பிரிவினையின் பெயரால் அதை இல்லாமல் செய்தார்கள். அப்போ மத ரீதியாக இஸ்லாமியர்களை ஒடுக்கலாம், ஆனால் மத ரீதியாக அவர்களுடைய உரிமை குறித்து பரிசீலிக்கக்கூடாது. ஆனால் துணிச்சலாக லல்லு பிரசாத் யாதவ் கேட்கிறார், இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதில் என்ன தவறு இருக்க முடியும் என்று அவர் பகிரங்கமாக கேட்கிறார். நீ சந்தித்து பார் என்று சொல்கிறார். அப்போ எல்லாருக்குமான நாடு என்பதற்கு பதிலாக ஒரு சிலருக்கானது தான் இது. இந்த நாட்டினுடைய வளங்களாக இருந்தாலும், இந்த நாட்டின் உயர் பதவிகளாக இருந்தாலும் ஒரு சில உயர் சாதிகளுக்கு மட்டும்தான் இது உரியது, பிற்படுத்தப்பட்டவனுக்கு அதில் உரிமை இல்லை, சிறுபான்மை மக்களுக்கு உரிமை இல்லை, பெண்களுக்கு இல்லை என்கிற நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்கிறார்கள். அதனால் காவி பயங்கரவாதத்தை கார்ப்பரேட் நலன்களின் வழியாக கட்டமைத்திருக்கிறார்கள், பெரும்பான்மை இந்துக்களுக்கு துரோகம் செய்திருக்கிறவர்கள் என்கிறதுனால 80% வாக்கு வங்கி கலைந்து விட்டது, அது காங்கிரஸ் கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு சென்று விட்டது என்பதை தெரிந்த காரணத்தினால தான் இந்த பழியை தூக்கி இஸ்லாமியர் மீது. ஓகே, இப்போது 80% வாக்கில் அந்த சலசலப்பு ஏற்பட்டிருக்கு, இல்லை ஒரு உடஞ்சிருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இது உத்தரப்பிரதேசத்துலேயும் நடக்குமா? ஏன்னா உத்தரப்பிரதேசம் தான் அவங்களுடைய ஸ்ட்ராங் ஏரியா, அதுவும் குறிப்பாக வந்து யோகி ஆதித்யநாத் இருக்கிற ஏரியா, இங்கே ராமர் கோவில் கட்டிட்ட ஏரியா. இப்போ இந்து பக்தர்கள், இந்துத்துவவாதிகள் எல்லாரும் அவங்களுக்கு தானே ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு பாசிட்டிவ் வைப்ஸில் தானே இருக்காங்க. வட மாநிலங்களிலே வந்து மோடிக்கு ஓட்டு போட்டு விட்டு ரொட்டிக்கு வழி இல்லாமல் வட இந்தியர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து செல்கிறார்கள். இங்கு வந்து கூலி வேலைக்கு பாட்டாளிகளாக பல இடங்களில் வேலை செய்கிறார்கள். அப்போ அவர்கள் நம்புகிற ராமரோ அவர்கள் நம்புகிற மோடியோ அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை அங்கு தரவில்லை என்பதுதான் உண்மை. திராவிட மாடல் ஆட்சியிலே தான் இங்கு வேலை கிடைக்கும் என்று வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அப்பொழுதே அவர்கள் தோற்றுவிட்டார்கள்.
என்றைக்கு மோடி வெறுப்பு பிரச்சாரத்தை கையில் எடுத்தாலோ அன்றைக்கு அவர் தோற்று விட்டார். எனவே உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவர்களுக்கு ஏற்கனவே பிற்படுத்தப்பட்டோருக்கான அரசியலே அங்கே ஏற்கனவே நடந்திருக்கிறது. அது மீண்டும் எழுச்சி பெறுகிறது. இன்றைக்கு அகிலேஷ் யாதவாக இருக்கட்டும், தேஜஸ்வி யாதவ் போன்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னா, பிற்படுத்தப்பட்டவருடைய அரசியலை மீண்டும் கட்டி எழுப்புகிறார்கள். அவர்கள் அதை கட்டி எழுப்புகிற காரணத்தினால இந்த மதம் ஆச்சரியங்கள், இந்த மத போதை என்பது தெரிய ஆரம்பிக்கிறது. மது போதை ஒரு இரவிலே கலைந்துவிடும். மத போதை களைவதற்கு 10 ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அது கலைந்துவிடும். இந்த மது போதை கலைந்த பிறகு தான் அந்த போதையின் அடிப்படையில் தான் தாக்குதல் நடக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பார்ப்போம். நீங்கள் சொன்னது போல் அங்கே 80% வாக்கு வங்கி உடைஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றது தேர்தலுடைய முடிவில் தான் தெரிய வரும். மிக தெளிவான பார்வை முன்வைத்தீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி.